தனக்கு எப்பேற்பட்ட பாக்கியம் கிடைச்சது அப்படிங்கிறத யோசனை பண்ணிட்டே நின்றுட்டு இருந்தான். 7 நாட்கள்ல தான் என்ன பண்ணணும், தக்ஷகன்கிற பாம்பு கிட்ட இருந்து தப்பிக்கணுமா இல்ல என்ன பண்ணணும்னு யோசனை பண்ணிட்டே இருக்கும்போது திரும்பி பார்க்கறான். அங்க நிறைய ரிஷிகள் அங்க கூடியிருந்தா. கை கூப்பிண்டு பேசாம நின்றுட்டு இருந்தான். அந்த நேரம் அங்க இருந்து சுகபிரம்ம ரிஷி அப்படியே பூ போல நடந்து வந்தார். எல்லா ரிஷிகளும் இந்த தருணத்துக்காக தான் காத்துட்டு இருந்தா. சுகபிரம்ம ரிஷி வரத பார்க்கறதே அவ எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியமாவும் அதுவே ஒரு பெரிய அனுகிரகமா இருந்தது. பரீட்சித்தோட நிலைய பார்க்கிறார் சுகபிரம்ம ரிஷி. அவன் அப்படியே அழறான். அவன் அழுக எல்லாமே பயத்தினால அழுக கிடையாது. அது அப்படியே உருகி போய் நெகிழ்ந்து போய் தன் ஒத்தனுக்காக தன் பொருட்டு இங்க இவ்வளோ பெரிய மகான்கள் எல்லாரும் கூடியிருக்காளே, இந்த சுகபிரம்மமானது தனக்காக தன் முன்னாடி வந்திருக்க, அந்த பிரம்மமே தன் முன்னாடி தனக்கு உண்டான வழியை காட்டுறது அப்படிங்கிற நிலைக்கு வந்துட்டான். ஏன்னா சுகபிரம்ம ரிஷி அங்க வரும்போது இவனுக்கு பெருசா உபதேசம்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய மௌனமே பல விஷயங்களை இவனுக்குள்ள கடத்திடுத்து ஏற்கனவே. தெய்வத்தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பாகவத கதைகள் பார்த்துன்னு வரோம். பரீட்சித்து மகாராஜா சமிகர் அப்படிங்கிற ரிஷி கிட்ட அபச்சாரப்பட்டதும் அதனால ஸ்ருங்கிங்கிற அவருடைய மகனானவன் பரீட்சித்த சாபம் கொடுத்ததுனால தக்ஷகன்கிற பாம்பு இன்னும் 7 நாள்ல உன்னை தீண்டி நீ உயிரை விட்டுடுவ அப்படிங்கிற, உனக்கு அதனால மரணம் நடக்கும் அப்படின்னு சொன்னதுனால பரீட்சித்து ராஜ்யத்தை அப்படியே விட்டுட்டு நேரா கங்கை கரைக்கு நிக்கிறான். கங்கை கரையில நின்றுண்டு தான் எந்த நிலையில இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தான். தனக்கு எப்பேற்பட்ட பாக்கியம் கிடைச்சது அப்படிங்கிறத யோசனை பண்ணிட்டே நின்றுட்டு இருந்தான். 7 நாட்கள்ல தான் என்ன பண்ணணும், தக்ஷகன்கிற பாம்பு கிட்ட இருந்து தப்பிக்கணுமா இல்ல என்ன பண்ணணும்னு யோசனை பண்ணிட்டே இருக்கும்போது திரும்பி பார்க்கறான். அங்க நிறைய ரிஷிகள் அங்க கூடியிருந்தா. எல்லாரும் பரீட்சித்து மேல ரொம்ப அன்பு வச்சிருந்தா. பரீட்சித்தினால அதை பார்க்க முடிஞ்சது. அந்த இடத்துல நாரதர் இருந்தார், வசிஷ்டர் இருந்தார், விஸ்வாமித்ரர் இருந்தார், அத்ரி இருந்தார், பாரத்வாஜர் இருந்தார். இந்த மாதிரி எல்லா விதமான ரிஷிகளும், ஒவ்வொரு ரிஷிகளையும் பார்க்கறதுக்கே நம்ம நிறைய அனுகிரகம் இருந்தாதான் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட நேரத்துல அத்தனை ரிஷிகளும் அங்க கூடியிருக்கும் போது அங்க ஒரு பெரிய சத்சங்கம் நிகழக்கூடிய ஒரு தன்மை அந்த இடத்துல இருந்தது. அதை பார்த்த உடனே பரீட்சித்துக்கு தன்னுடைய எல்லா கவலையும் பறந்து போச்சு. இந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயம் நடக்க போறது, ஏதோ ஒரு மகா சக்தி இங்க வரப்போறது அப்படிங்கறத மட்டும் பரீட்சித்து உணர்ந்தான். அந்த நேரம் பார்த்து எல்லாரையும் பார்த்து கை கூப்பினான் அத்தனை ரிஷிகளையும். அவனுக்கு அவளுடைய அன்பானது ரொம்ப நெகிழ வச்சுது. ஏன்னா அங்க வந்திருந்தவாலாம் நம்ம பரீட்சித்த அப்படி பண்ணினா, நம்ம பரீட்சித்த போய் தக்ஷகன்கிற பாம்பு தீண்ட போறது, நம்ம பரீட்சித்து யாரையுமே இந்த மாதிரி துன்புறுத்த மாட்டானே, எல்லா ரிஷிகள் மேலேயும் ரொம்ப அபிமானம் வச்சுட்டு இருக்கிறனாச்சே, சகல விதமான வேதங்களும் சகல விதமான யாகங்களையும் இங்க போஷிச்சவனாச்சே, அவனுக்கா இந்த நிலை அப்படின்னு எல்லாரும் தவிக்கிறத பார்த்தான். கை கூப்பிண்டு பேசாம நின்றுட்டு இருந்தான். அந்த நேரம் அங்க இருந்து சுகபிரம்ம ரிஷி அப்படியே பூ போல நடந்து வந்தார். எல்லா ரிஷிகளும் இந்த தருணத்துக்காக தான் காத்துட்டு இருந்தா. சுகபிரம்ம ரிஷி வரத பார்க்கறதே அவ எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியமாவும் அதுவே ஒரு பெரிய அனுகிரகமா இருந்தது. எந்த பிரம்மமானது கிருஷ்ணனா வந்ததோ அந்த பிரம்மமானது இப்ப சுகபிரம்ம ரிஷியோட ரூபத்துல வருது. இந்த கதையெல்லாம் யார் சொல்லிட்டு இருக்கா? இந்த கதை எல்லாத்தையும் சூத முனிவர் நைமிசாரண்யத்துல எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்காரு, இப்படி எல்லாம் நடந்தது. அப்ப சுகபிரம்ம ரிஷி அங்க என்ன பண்ணினார்? சுகபிரம்ம ரிஷி தான் பரீட்சித்துக்கு எல்லா விஷயத்தையும் சொன்னார். அதெல்லாம் கதைகளா விரிஞ்சது. பகவானுடைய லீலைகளை கதைகளா சொல்லிண்டே போனார். இந்த உலகம் உருவானதை பத்தி சொன்னார். பகவான் எடுத்த ஒவ்வொரு அவதாரங்களை பத்தி சொல்லிண்டே வர, இது எல்லாமே கதைகளா விரிஞ்சுட்டே வருது அப்படிங்கிறத சூத முனிவர் அங்க நைமிசாரண்யத்துல சொல்லிட்டு இருக்கார். அந்த விஷயம்தான் இப்ப நடக்கிறது. இங்க பரீட்சித்து சுகபிரம்ம ரிஷிய பார்த்த உடனே சாஷ்டாங்கமா கால்ல விழறான். பரீட்சித்தோட நிலைய பார்க்கிறார் சுகபிரம்ம ரிஷி.
அவன் அப்படியே அழறான். அவன் அழுக எல்லாமே பயத்தினால அழுக கிடையாது. அது அப்படியே உருகி போய் நெகிழ்ந்து போய் தன் ஒத்தனுக்காக தன் பொருட்டு இங்க இவ்வளோ பெரிய மகான்கள் எல்லாரும் கூடியிருக்காளே, இந்த சுகபிரம்மமானது தனக்காக தன் முன்னாடி வந்திருக்க, அந்த பிரம்மமே தன் முன்னாடி தனக்கு உண்டான வழியை காட்டுறது அப்படிங்கிற நிலைக்கு வந்துட்டான். ஏன்னா சுகபிரம்ம ரிஷி அங்க வரும்போது இவனுக்கு பெருசா உபதேசம்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய மௌனமே பல விஷயங்களை இவனுக்குள்ள கடத்திடுத்து. ஏற்கனவே அவன் அந்த நிலையில இருக்கான். சுகபிரம்ம ரிஷி யாரு அப்படின்னு பாக்குறச்ச வியாசரோட புத்திரன்னு பாக்குறோம். ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒரு பெரிய ஞானி பிறப்பர். அவரை அதிவர்ணாசிரமி அப்படின்னு சொல்லுவா. நம்ம எல்லாருக்குமே வர்ணாசிரமம் உண்டு. முதல்ல பிரம்மச்சாரி, அதுக்கப்புறம் கிரகஸ்தன், அதுக்கப்புறம் வானப்பிரஸ்தம், அதுக்கப்புறம் சன்னியாசின்னு 4 வர்ணாசிரமம் நம்ம எல்லாருக்குமே உண்டு. ஆனா இந்த 4 வர்ணாசிரமத்தையும் தாண்டி சில ஞானிகள் அவதாரம் பண்ணுவா ஒவ்வொரு யுகத்திலையும். அப்படிப்பட்டவாள அதிவர்ணாசிரமி அப்படின்னு சொல்லுவா. அந்த மாதிரி இருந்தாராம் சுகபிரம்ம ரிஷி. சுகபிரம்ம ரிஷி அங்க வந்த உடனே எல்லாரையும் பார்க்கிறார். எல்லாரும் அப்படியே சமாதி நிலைக்கு போறான். எல்லாரையும் பார்த்து அனுக்கிரகம் பண்றார். ஏன்னா அதுக்குள்ள பார்க்கறது பார்க்கப்படுவது அப்படிங்கிற 2 டிவிஷனே இல்லாம அந்த பிரம்மமே அவர் மூலமா பார்த்தது எல்லாரையுமே. அவருக்குள்ள நான் அப்படிங்கிற ஒரு அகந்தையே இல்லை. அவர் மட்டுமே இருந்தார், அது மட்டுமே இருந்தது. அதுக்கும் மித்தவாளுக்கும் அதுக்கு வேறுபாடு தெரியல. அது தான் கதை சொல்றோம், ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்க போறோங்கிற எண்ணமே இல்லாம அது அதுவாகவே இருந்தது. அந்த மாதிரி ஒரு நிலையில இருக்கும்போது பரீட்சித்து என்ன பண்றதுன்னு தெரியாம நெகிழ்ந்து போய் கையை கூப்பிண்டே நிக்கிறான். நான் என்ன பண்ணட்டும்னு எனக்கு தெரியல. நான் இன்னும் 7 நாட்கள் தான் இருக்க போறேன். நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கிறான். சுகபிரம்ம ரிஷி சொல்றார், இங்க பாருப்பா, இந்த பிரம்மமானதை பத்தி நீ தெரிஞ்சுக்கோ, நீ யாருங்கிறத நீ தெரிஞ்சுக்கோ. இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கு நிறைய வழிகள் உண்டு. பெரிய ஞானிகள்லாம் பிடிவாதமா தனக்குள்ள இருக்கக்கூடிய அந்தர்யாமிய தேட முயற்சிப்பா. அவளுக்கு பெரிய வைராக்கியம் இருக்கும். ரொம்ப பக்தி பண்றவாளுக்கு நிறைய நியமங்கள் இருக்கும். அவ அதை பிடிச்சுண்டு பக்தி பண்ணி பகவானை அடையறதுக்கு பாப்பா. யாருக்கெல்லாம் ஞானம் வேணுமோ அவளுக்கெல்லாம் பெரிய வைராக்கியம் இருக்கும். அதை பிடிச்சுன்னு எப்படியாவது பகவானை அடையறதுக்கு பாப்பா. கர்ம யோகிகளுக்கும் நிறைய நியம நிஷ்டை இருக்கும். பக்தி யோகிகளுக்கு நிறைய மகா விஸ்வாசம் இருக்கும். இது எதுவுமே சரிப்படாதவா என்ன பண்ணணும் தெரியுமா அப்படின்னு பரீட்சித்தை பார்த்து கேட்கிறார். பரீட்சித்தை கையை கூப்பிண்டு அப்படியே கேட்டுட்டே இருக்கான். இது எதுவுமே பண்ண முடியாதவா பகவானுடைய நாமத்தை சொல்லின்னு இருக்கலாம், பகவானுடைய கதைகளை கேட்டுன்னு இருக்கலாம். நீ அந்த கதைகளை கேளுப்பா. அந்த பிரம்மத்தை பத்தின ரொம்ப அழகான கதைகள்லாம் எங்க அப்பா எனக்கு சொன்னா அதை நான் உனக்கு இப்ப சொல்ல போறேன். எங்க அப்பா சொல்ல சொல்ல நானே அந்த நிலையில இருக்கும்போது எனக்கு பிரம்மமானது நிர்குண பிரம்மத்தையே பார்த்து அதுலயே லயிச்சு இருக்கிற எனக்கு எங்க அப்பா சொல்லக்கூடிய கதைகள் என்னை நெகிழ வச்சதுப்பா. எங்க அப்பா சாப்பிடாம அப்படியே அந்த கதையை சொல்லிகிட்டே இருப்பார். அவருக்கு எப்பயாவது பசிக்கும் போது ஒரு இழந்த பழத்தை சாப்பிடுவார். ஆனா எனக்கு அவருடைய பகவானுடைய கதைகளை கேட்க கேட்க எனக்கு அந்த பசி கூட எனக்கு இல்லை, அந்த கதைகளே எனக்குள்ள நிறைஞ்சு இருந்தது. அதுவும் கிருஷ்ண லீலையை கேட்கும்போது நான் அப்படி அனுபவிச்ச அந்த இடத்த. பகவானை அடையறதுக்கு நீ பெரிய சாதனைகள்லாம் பண்ண வேண்டாம், உன்னையே நீ தெரிஞ்சுக்கோ. அதை எப்படி தெரிஞ்சுக்க முடியும்னா அவனுடைய கதைகளை கேளு, அவனுடைய லீலைகளை கேளு. இது மூலமா அவனை சுலபமா அடைஞ்சுடலாம். 7 நாள் அப்படிங்கிறது நிறையப்பா. 7 நாள் இருக்கே உனக்கு, நீ ஒரு நிமிஷம் கூட விரயம் பண்ணாம பகவானுடைய சிந்தையிலேயே இருக்கணும்னா அவனுடைய கதைகளை கேட்டுண்டே இரு அப்படின்னு பரீட்சித்துக்கு உபதேசம் பண்றார். அவர் சொல்ல சொல்ல கங்கை நதியே ஒரு நிமிஷம் நின்று பகவானை பத்தி கேட்கணும்னு நினைச்சுட்டு கொஞ்சம் நிதானமா போச்சான். அப்போ பரீட்சித்தை பார்த்து இன்னொரு விஷயத்த சொல்றார் சுகபிரம்ம ரிஷி. இந்த பிரம்மமானது இந்த பிரபஞ்சமா விரிஞ்சு கிடக்குப்பா.
அந்த பிரம்மமே தான் விராட் புருஷனா இந்த பிரபஞ்சமா விரிஞ்சிருக்கான், அவன் எப்படி இருக்கான்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி நிறுத்துறார். ஒவ்வொரு இடத்துலையும் ஹே ராஜன்னு கூப்பிட்டு அவனுக்கு கதைய, ரொம்ப ருசியான பழத்தை, அந்த பாகவத சாரத்தை, அந்த கிளியான சுகபிரம்மம் பரீட்சித்து ராஜாவுக்கு ரொம்ப கருணையோட ஊட்டி அந்த கதைகளை சொல்லிகிட்டே வந்த அந்த கதைகளை தான் நம்ம இனிமே பார்க்க போறோம்.